234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கிறதா சொன்னாங்க சார் இன்னைக்கு. பட் அது வந்து ஞாயித்துக்கிழமை மாறி இருக்கு. ஸோ வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா குடுப்பாங்க அப்படின்றத எப்படி சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா இது என்ன டீயாமா ஸ்ட்ராங்கா இல்ல குடுக்குறது? சார். ஆக்சுவலி வந்து நெறைய பேர் வந்து இந்த வேட்பாளர்கள் இந்த தொகுதிக்கு வராங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அப்படி வேணும் யாருமே இல்லையா? அந்த கட்சியில இல்லையேம்மா. ம். வேட்பாளரே இல்ல, அப்புறம் எங்க ஸ்ட்ராங்கான வேட்பாளர்? வேட்பாளர் வேணும். கணக்குக்கு 234 தொகுதிக்கு ம். 234 பேரே இல்ல. ஓகே. அப்புறம் எங்க ஸ்ட்ராங்கான வேட்பாளர் எங்க கொடுக்கும்? ஸோ அந்த மக்கள் 3 பேர் நம்பிக்கை பேட்டி குடுத்துச்சுல்ல, அதுதான் ஸ்ட்ராங்கான வேட்பாளர். ஃபெமிலியரான வேட்பாளர் அவங்க இதுல. அது 3க்கு 3ஓ 4ஓ இருந்துச்சு. அந்த 4, 5க்கு 5 இடத்துல குடுத்துற வேண்டியதான். மீதி இந்த 5 பேர் ஆஃபீஸ்ல இருக்காங்க. அவர்களுக்கு குடுத்துற வேண்டியது அவ்வளவுதான். ஓகே. ஸோ மக்களுக்கு வந்து ஓகே இந்த வேட்பாளர் நம்ம தொகுதிக்கு வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அது தாவேக்கால இருந்து கிடைப்பாங்களா? 234 தாவேக்கால தொகுதிக்கும். எங்கேம்மா கிடைப்பாங்க? தாவேக்கால எவனா ஒரு தற்கொலையை நிப்பத்திட்டு மதுரையிலும் விஜய், திருச்சியிலும் விஜய், கரூரிலும் விஜய், திருநெல்வேலியிலும் விஜய், ராமநாதபுரத்திலும் விஜய், ஆனா பிரிச்சுட்டு தான் சொல்றாங்களே பந்தளத்திலும் சார். விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தற்கொலையை நிற்க வைப்பான். அதான் பண்ணுவான். எல்லாமே 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் ரெடியா இருக்காங்கன்றதையும் அறிவிச்சுட்டாங்களா? அது இருக்க மனிதன் வேட்பாளர்ன்ற யார்? ஒரு மனுஷன் உயிரோட வேணும். போய் கையெழுத்து போட்டால் எலெக்ஷன் கமிஷனில் ஏற்றுக்கும். ஓகே. ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு போனால் ஏற்றுக்க மாட்டான். உயிரோட ஒரு மனுஷனை கொண்டு போய் நிறுத்தி அவன் கையெழுத்து போட தெரிஞ்சால் போதும். இல்லை கை நாட்டு வைக்க தெரிஞ்சால் அவன் தான் வேட்பாளர். அதை எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கும். ஸோ அந்த மாதிரி எவனையா பிடிச்சி நிறுத்த வேண்டியதான். ஓகே.